குலோப் ஜாமுனுக்கு ஃபஸ்ட்டு மாவு எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சோன்னா கொஞ்சம் மேலே ஆயில் ஊற்றிக்கணும். நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாவு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா உருட்டும். இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு பாகு காய்ச்சறதுக்கு 250 ml 2 கப்பு சீனி எடுத்திருக்கேன். இதே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். மாவு நல்லா இதாகிடுச்சு. இதை சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சதை நம்ம எண்ணெயில் போட்டு சிம்மில் வச்சு பொரித்து எடுத்து அதை ஆற விட்டணும். ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண பாகில் போட்டு எடுத்தோன்னா குலோப் ஜாமுன் ரெடி.